ரஜினி சார்கிட்ட இருக்கிற யூனிக் குவாலிட்டி வந்து அவருடைய ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அந்த 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 ஃபாஸ்ட் இருக்குல்ல, அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை வந்து மேட்ச் பண்ணவே முடியல யாராலையும். மேபி அது மாதிரி ஆக ட்ரை பண்ணலாம். பட் ரஜினி வந்து ஸோ அப்போ இருக்க ஜென்ரேஷன் நினச்சிட்டாங்க லைக் அவங்க பழைய படங்கள் பார்க்கட்டா ஓகே இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டைல், அந்த மேனேஜ் சிகரெட்டை தூக்கி போடுறது, அந்த முடி அப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து ஒரு இன்றைக்கும் ஒரு கிங் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் மாதிரியே அவர் இருக்கார். மாஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டர், டார்க் ஸ்கின் வித் நோ ஃபிலிம் பேக்ரவுண்ட், ஒரு கண்டக்டராக வந்து இன்னைக்கு கண்ட்ரியில் ஏஷியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார்ஸாக இருக்காருன்னா அதுக்கு ஐ திங்க் முக்கியமான ஃபேக்டர் அதுதான், ஸ்டைல். ரஜினிகாந்த்னா ஒரு ஸ்டைல், ஒரு ஃபினாமினன். அண்ணாமலை அண்ட் பாஷா அது ரெண்டு தான் அவர் சூப்பர் ஸ்டார்டம் தள்ளிச்சு. அண்ணாமலைக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் இந்த ரஜினி வேற மாதிரி, அந்த மாஸ், அந்த ஃபேம், அந்த பாக்ஸ் ஆஃபீஸ், அண்ணாமலையிலேருந்து ஒரு புஷ் வந்துச்சு. பாஷா படத்தில் அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் அவர் கட்டுப்பாட்டு அடிக்கிற சீன் வந்துட்டு ஷூட் பண்ணுறாங்க. அந்த ஷூட் நிறுத்திட்டார் ப்ரொடியூசர். கூப்பிட்டுட்டு அன்றைக்கி பேக்கப் பண்ணிட்டு கூப்பிட்டுட்டு இதெல்லாம் நீ பண்ணாதப்பா, தேட்டரில் வந்து கிழிச்சிருவாங்க, ரஜினி சாரை கட்டி போட்டு அடிக்கிறதுலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி அவர் 73 years old நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதே இதில் வந்து அவர் கூட கான்டெம்பரரிஸாக இருக்கிற ஒரு சிரஞ்சீவி எடுத்துக்கலாம், இல்லை அமிதாப் எடுத்துக்கலாம். அவங்களால இன்னும் அதை புல் ஆஃப் பண்ண முடியல. பட் ஹீ இஸ் த ஒன்லி ஆக்டர் இன் இந்தியன் சினிமா ஹூ குட் புல் ஆஃப் லைக் ஒரு 500 crores 600 crores, நெக்ஸ்ட் 2 films வந்து 1000 கூட பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. பாலச்சந்தர் சார் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணி அவரை நடிக்க கூப்பிட்டு வந்திருக்காரு நினைக்கிறேன். அவர் எப்பப்பெல்லாம் வந்து லைக் கல்யாணம் ஆனப்போ ஒரு பிரச்சனையாச்சு, இது ப்ளஸ் அவர் ட்ரிங்கிங் ஹேபிட், நர்வஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கமல் இவர் கமல் கிட்ட போய் நான் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். போயிட்டு எப்போ பார்த்தாலும் வந்து இது ரெஸ்லெஸ் சைடு வந்து சொல்லுவார். அப்புறம் நான் தான் வந்து திரும்ப அவரை உட்கார வச்சு பேசி அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் மாதிரி. தோனி வந்து இப்பயும் ஐபிஎல் ஆடிட்டு இருக்காரு, சூப்பர் ஸ்டார் இப்பயும் பேட்டிங் ஆடிட்டு இருக்காருன்னா ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ஸ் தான் நினைக்கிறேன் இந்தியா. ஒரு ஆக்டர் தன்னோட 30s 40s 6லேருந்து 60 வரைக்கும் ஃபேன்ஸ் வச்சுருக்காங்கன்னா அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. பட் தன்னோட 73 years old ஒரு ஆக்டர் வந்து இன்றைக்கும் ஒரு 6 to 60s வரைக்கும் இருக்கிற ஃபேன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் 2025 ஒரு 2000 crore பொட்டன்ஷியல் இருக்கிற ஃபிலிம்ஸை வந்து ஆங்கர் பண்ணுறாருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட 74th birthday, அதை பற்றியான ஒரு டிஸ்கஷன் தான் இப்போது போயிட்டு இருப்போது. அண்ட் 2025 அவர் ஆல்மோஸ்ட் 50 years இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான டிஸ்கஷன் தான் இது. அண்ட் வி ஹேவ் கார்த்திக் கிருஷ்ணா. தன்னோட ரிவ்யூஸ் வந்து ரிவ்யூஸ் இஸ் வெரி பாப்புலர். அண்ட் அவருக்குன்னு தனியாக ஒரு யூனிக்கான ஒரு ஸ்கில்லோட அவரோட ரிவ்யூஸ் இன்றைக்கி பாப்புலராக இருக்குது. அண்ட் வி ஹேவ் சித்தார்த் ஹியர் அண்ட் இஸ் மார்க்கெட்டிங் அண்ட் இன்ஃப்ளூயன்சராகவும் வந்து ஒரு ரிவ்யூ வைஸுமே வந்து இஸ் குவைட் பாப்புலர். அண்ட் வி ஹேவ் ரமேஷ் பாலா இஸ் நோன் ஃபார் ஹிஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் numbers and he has been following in the industry for a long time. And Hari Charan, or a movie aficionado, and he's quite popular as well. So to start with, 1975 ஒரு என்ட்ரி ஆகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அண்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த டார்க் ஸ்கின் ஹீரோஸ் அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியில் பாப்புலர் கிடையாது. அப்படி இருந்தால் கூட தே வில் பி லைக் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி தான். அந்த ஃபஸ்ட்டு இப்போ இளையராஜா சொல்லும் போது ஒரு ரெவல்யூஷன் நம்ம சொல்கிறோம், சைலண்டாக ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அவரே அறியாமையுமே இது ஒரு பெரிய ரெவல்யூஷன் தானே நம்ம பார்க்கும்போது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை மேபி நான் 87 born, ஸோ எனக்கு முன்னாடி ப்ரீ டேட்ஸ். பட் ஸ்டில் அப்போவுமே கூட ஈவன் ஆஃப்டர் ரஜினிஸ் என்ட்ரி கூட விஜயகாந்த் தாண்டி வேற யாரும் வந்து டார்க் ஸ்கின் ஹீரோஸ் வந்து பெருசாக வந்து இது பண்ணலன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் மக்கள் வந்து ஏற்றுக்கலன்னு நினைக்கிறேன் நான். இல்லை சில பேர் வந்து ரஜினி மாதிரியே ட்ரை பண்ணியிருக்காங்க, 2-3 பேர் வந்து அதே கிட்டத்தட்ட அந்த மாதிரி காந்துன்ற முடிகிற மாதிரி பேரோட ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களால அவ்வளோ சக்சீட் ஆக முடிஞ்சது கிடையாது. ரஜினி சார்கிட்ட இருக்கிற யூனிக் குவாலிட்டி வந்து அவருடைய ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அந்த 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 ஃபாஸ்ட் இருக்குல்ல, அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை வந்து மேட்ச் பண்ணவே முடியல யாராலையும். எனக்கு தெரிஞ்சு இனி வரைக்கும் கூட யாராலும் மேட்ச் பண்ண முடியலன்னு நான் நினைக்கிறேன். மேபி அது மாதிரி ஆக ட்ரை பண்ணலாம், பட் ரஜினி வந்து ரஜினி தான். ஆனால் அந்த யூனிக் பாடி லாங்குவேஜ் அதுக்கு முன்னாடி யாருமே இருந்தது கிடையாது, அதுக்கப்புறமே நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் இருந்தது கிடையாது. பட் அவர் வரும்போதுமே அவர் ஒரிஜினல் ஆக்டர்னு கூட சொல்லலாம். அவரோட ஸ்டைல், அவரோட மேனரிசம், த வே ஹி அட்டஸ் த டைலாக்ஸ், அது எல்லாமே வந்து அதுக்கு முன்னாடி யாருமே பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமும் மேபி இமிடேட் பண்ணுறாங்க. பட் ஏன்னா ரஜினி ஈவன் அவர் வந்து என்ன, அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் அவரோட லிமிடேஷன் என்னன்றது அவருக்கு தெரியும். ஸோ எப்பயுமே அவர் வந்து எல்லா ஸ்டேஜ்லையுமே தன்னை வந்து டவுன் ப்ளே பண்ணிட்டே தான் இருப்பார். அவர் ரொம்ப இன்ஃபீரியரான ஒரு மைண்ட் செட்டோட தான் அவர் எப்பயுமே தன்னை அவர் பார்த்துக்கிறாரு.
ஸோ அவரோட லிமிடேஷன்ஸ் அவர் என்னன்றது நல்லாவே தெரியும். ஸோ அவர் ஒரு பெரிய ஆக்டர்லாம், கிரேட்டஸ்ட் ஆக்டர்லாம் ஒன்றும் கிடையாது. கமல் ரேஞ்சுக்குலாம் முடியாதுன்றதை அவர் ஓப்பனாகவே நிறைய நேரம் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் பண்ணது எல்லாமே அவருடைய ஒரிஜினல் யூனிக் ஸ்டைல். அதில் தான் வந்து அவர் வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக தெரிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த 1975 to 80 அவர் என்ட்ரி ஆகுறாரு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கேரக்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் தென் இஸ் பிகமிங் அன் ஆக்டர், வில்லனாக இருக்காரு, அப்புறம் ஆக்டர் ஆகுறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டார்டம் அப்படிங்கிறது வருது. அண்ட் ப்ராப்ளி இந்த டேபிளே ரொம்ப சீனியர் மோஸ்ட் நீங்கள் தாங்கிறதுனால யூ குட் ஹவ் வாட்ச்ட் லைக் கிட்டாவுமே நீங்கள் அவரோட அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்துமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்களேன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? பேசிக்கலி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஐ மீன் 80s அந்த முரட்டுக்காலை அந்த மாதிரி படங்கள், அந்த போக்ரி ராஜா அப்படி வரும்போது நமக்கு வந்து அப்போ தான் ஐ திங்க் இந்த சிவாஜி எம்ஜிஆர் ஏரா முடியுது. அந்த இது முடிஞ்சிட்டு இந்த ஏரா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ இருக்க இளைஞர்கள், அந்த யூத், அவங்களுக்குலாம் வந்து அந்த ஒரு பெல் பாட்டம் பேண்ட்ஸ் அதெல்லாம் போட்டு வெரி ரிலேட்டபிளாக இருக்கும். லைக் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஐ திங்க் ஃபார் த மாசஸ் நம்ம டார்க் ஸ்கின் கலருக்கு அவர் ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தார். ஸோ அப்போ இருக்க ஜென்ரேஷன் நினச்சிட்டாங்க லைக் அவங்க பழைய படங்கள் பார்க்கட்டா ஓகே இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டைல், அந்த மேனேஜ் சிகரெட்டை தூக்கி போடுறது, அந்த முடி அப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து ஒரு ரெவல்யூஷன் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ இருக்க அந்த மாதிரி அவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, ஹேர் ஸ்டைல் இருக்கிறது. ஏன்னா நிறைய சலூன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாரோட ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாட் ஒன்லி மூவி இண்டஸ்ட்ரி, சொசைட்டிலையும் ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணாருன்னு நினைக்கிறேன். மேபி நிறைய டார்க் ஸ்கின்டாக இருக்கவங்களுக்கு ஓகே நம்ம வந்து என்ன தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருந்தது, ஓகே நம்மள மாதிரி ஆள் ஒருத்தர் இருக்காரு. அண்ட் அவருடைய பாப்புலாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் அந்த காலத்தில் எப்படின்னா டிஃபால்ட்டாக 100 நாள் ஓடுங்கிறது தான் நம்ம கிரைட்டீரியா வந்தது. ஆல்மோஸ்ட் சூப்பர் ஸ்டார் படங்கள் வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு 100 நாள் ஓடும். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், கிட்ஸ், அவர் அந்த காலத்திலே டான்ஸ் எல்லாம் வச்சுருந்தாலும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் என்றைக்குமே இது பண்ணிட்டு இருந்தார். மோஸ்ட்லி கமர்ஷியல் அந்த ஆங்கிளில் இருந்ததுன்னா நம்ம ஊரில் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு ஒரு தொழிலாளியோ யாரோ ஒரு ரிக்ஷாக்காரனோ சாயங்காலம் போயிட்டு ஒரு 2 ரூபா, அந்த காலத்தில் ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்து படம் பார்க்குறச்ச அவனுக்கு அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அவர் வந்து ஒரு டிசிஷன் எடுத்த என்டர்டெயின்மெண்ட் ஸ்பேஸ்லேயே நான் இருக்கணும். அவங்க ஆரம்பத்தில் எங்கேயே கிட்ட மீன் 6 இருக்கலாம் நடிச்சிருந்தாரு. பட் ஆனால் இந்த இதில் இருக்கணும்னு நினச்சாரு. ஸோ அந்த இதில் இருந்தனால அவர் லாங்கிவிட்டி வந்து இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் ஒரு கிங் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் மாதிரியே அவர் இருக்கார் ஆக்சுவலாக. அண்ட் அந்த ஸ்டைல் விஷயங்கள் பற்றி பேசும்போது ஒவ்வொரு டைமுமே வந்து அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஐ திங்க் சிவாஜி சாருமே வந்து இஸ் இன்டு இந்த ஸ்டைல் அந்த விஷயங்கள் இருந்தது. பட் அது ஒரு கிளாஸியர் அந்த ஆக்டிங் இதில் இருக்கும்போது இவர் அதை கம்ப்ளீட்டா மாஸா மாத்துனதுங்கிறது ஒரு பெரிய ஒரு இருக்குமா? சிவாஜி சார் வந்து கொஞ்சம் ட்ராமடைஸ் பண்ணி ஒரு ஸ்டைல் ஃபேக்டர் வந்திருப்பாரு. சில படங்கள்ல ரொம்ப சட்டில் நடிச்சிருப்பாரு, சில படங்கள்ல நம்மளே யோசிச்சிருப்போம் கொஞ்சம் ஓவர் த டாப்பாக போயிருக்க பர்ஃபார்மன்ஸ். பட் ஐ திங்க் ரஜினி சார் தான் வந்துட்டு அவரோட ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிட்டு, ஐ திங்க் பாலச்சந்தர் சொன்ன மாதிரி உன்னோட ஸ்டைல் அதை வந்து ரொம்ப யூனிக், அதை விட்டு கொடுத்துறாரு. நிறைய டேரக்டர்ஸ் வருவாங்க, இது நீங்கள் கொஞ்சம் மாற்றுங்க சார், அப்படி பண்ணுங்க சார் சொல்லுவாங்க, அதெல்லாம் மாற்றாதீங்க. அவர் சொன்னனால அவர் ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் லிமிடேஷன்ல கார்த்திக் சொன்ன அந்த லிமிடேஷன் மனசில் வச்சுக்கிட்டு ஹீஸ் பின் பெர்ஃபார்மிங். ஸோ அதனால தான் வந்துட்டு அது அவருக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குது அண்ட் மக்கள் இப்போ ரீச் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு மாஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டர், டார்க் ஸ்கின் வித் நோ ஃபிலிம் பேக்ரவுண்ட், ஒரு கண்டக்டராக இருந்து வந்து இன்னைக்கு கண்ட்ரியில் ஏஷியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார்ஸாக இருக்காருன்னா அதுக்கு ஐ திங்க் முக்கியமான ஃபேக்டர் அதுதான் ஸ்டைல். அண்ட் ஆல்சோ நீங்கள் சொன்னதில் இன்னொரு ஆட் ஆன் பண்ண விஷயம் வந்து அந்த ஸ்பீட், அதையுமே பாலச்சந்தர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஸ்பீட் பாடி லாங்குவேஜ் இருக்க ஒரு ஆக்டர் வந்து நம்ம தமிழில் கிடையாது. ஆக்சுவலாக பிகாஸ் வென் ரஜினி டஸ் சம்திங் அது புதுசாகவே இருந்தது ஸ்டார்டிங்கில். ஏன்னா நான்லாம் சின்ன வயசில் லைக் யூனோ எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து வென் ஐம் லிஸ்னிங் டு சாங்ஸ் லைக் பாஷா ஒரு வீடியோ சாங்ஸ் எல்லாமே அது பண்ணுறது எல்லாமே புதுசாக இருக்கிறதுனால தானே வி டெவலப் திஸ் லவ் டுவர்ட்ஸ் அன் ஆக்டர். ஏன்னா அவர் ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் வாக்கிங் ஸ்டைல், மற்ற ஆக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவர் தனியாக தெரிஞ்சார். ஸோ அது ஒரு ஒரு லைக் இட் கிரியேட்ஸ் சம் சார்ட் ஆஃப் லவ் அண்ட் சம் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் த ஆக்டர். ஸோ அது வந்து ரஜினிகாந்த்னா ஒரு ஸ்டைல், ஒரு ஃபினாமினன். அதுக்கப்புறம் அவர் ஆஃப்கோர்ஸ் ஐ ஆல்சோ பிலீவ் லைக் யூனோ இஸ் அ வெரி குட் ஆக்டர் and he can actually like you know handle any kind of thing that is given to him. But matha actors pandra vishayam ஒரு சைடு வெச்சாரோ there are only few things that Rajinikanth can do and he has to do that, nobody else can match up to that. So அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் ரொம்ப early in his career கொடுத்துட்டாரு. Because obviously in the 70s 80s லாம் like I saw these films really late. நான் 2000 மேக்ஸிமம் ஆமா நான் வந்து காலேஜ் டைம்ல தான் நான் இந்த படம்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். பட் அந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது இவர் வந்து பர்ஃபார்மன்ஸாக நிறைய பண்ணுறாரு, காமெடி ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பண்ணுறாரு. பிஃபோர் ஹி ஆக்சுவலி பிகேம் த மாஸ் ஸ்டார் இட் செல்ஃப் ஹி ஹேட் அ சூப்பர் ஃபிலிமோகிராஃபி. ஏன்னா அங்கே வந்து
யூ கேன் டேக் அ ஃபிலிம் லைக் முரட்டுக்காலை, இறங்கி பயங்கரமா ஒரு மாதிரி லைக் யூனோ இட்ஸ் அ வெரி ரூரல் ஃபிலிம், ஸோ இட்ஸ் அ வெரி லோக்கலைஸ்ட் ஃபிலிம். அதே டைம் நீங்கள் ஜானி பார்த்தீங்கன்னா டோட்டலி இட் வில் பி ஸ்டைலிஷாக இருக்கும், அதில் வாக்கிங் ஸ்டைலாக இருக்கும், அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், காஸ்டியூமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த கண்ணாடி அதெல்லாம் போட்டு அந்த ஹேர் அதெல்லாம் பார்க்கும்போது. தென் யூ immediately switch to Thillumullu, ஒரே film, two different kinds of roles, and then it's a very variant filmography even before he became that huge star that he is today. So அந்த விஷயத்துல வந்து பாராட்டியே தான் ஆகணும். Superstar is superstar for that reason, even before he set a stage. அதுக்கு முன்னாடியே. அண்ட் ஆல்சோ ஒரு பெர்ஃபார்மராகவே பார்க்கும்போது நம்ம ஆல்தோ வி ஆர் சேயிங் தட் ஹிஸ் லிமிட்டட் ஸ்கோப் அந்த மாதிரி சொன்னால் கூட வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு சில ஆக்டர்ஸ் தான் அவங்க ஸ்க்ரீனில் வந்து எமோஷனல் ஆகும் போதோ அழும் போதோ ஆடியன்ஸ் குட் ரிலேட், நம்மவும் எமோஷனல் ஆகும். அப்படி ஒரு ஆக்டர் பண்ணாலே அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு பாஸ் ஆகுதுன்னு நம்ம ஈஸியாக சொல்லலாம். அண்ட் அது அவர் படங்களில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குல்ல, நீங்கள் முள்ளு மலரம் இருக்கட்டும், இல்லை 6லேருந்து 60 வரையாக இருக்கட்டும், இன்றைக்குமே அது வந்து ஒரு ஸ்டாண்டிங் டெஸ்டிமோனியாக இருக்குது அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேச முடியுமா? லைக் அவரோட ஃபேவரட் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு? ட்ராமாட்டிக் பெர்ஃபார்மன்ஸ்ல இல்லை, ஹி பிளே டு ஹிஸ் ஸ்ட்ரென்த்ஸ், அவ்வளோதான். அவர் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் அகைன் லிமிடேஷன் சொன்னாலுமே கூட அது அவருக்கு வருமா வராதாங்கிறத அவர் வந்து அசஸ் பண்ணி தான் அந்த மாதிரியான ரோல்ஸ் அவர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு போனா ஒரு கேள்விக்குறி தான் ஃபர்ஸ்ட் அவர் பண்ண முதல் பாசிட்டிவ் ரோல், ஹீரோவா இல்லைனாலுமே கூட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த 87, 88க்கு முன்னாடி வரைக்குமே கூட அந்த மாதிரியான ரோல்ஸ் தான் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு அந்த மாதிரி. பட் ஆனால் எனக்கு அவருடைய ஃபேவரட் பெர்ஃபார்மன்ஸ்னா தில்லுமுல்லு தான். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறேன், அவுட் அண்ட் அவுட் ஒரு காமிக்கலாக அந்த படத்தை வந்து ஃபுல்லாக அவர் ஹோல்ட் பண்ண விதம் வந்து அஃப்கோர்ஸ் தேங்காய் ஸ்ரீனிவாசன், அவர் லெஜெண்ட், அவரும் கூடவே பயங்கரமாக காம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவார். பட் அவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த கெமிஸ்ட்ரி, அந்த படத்துடைய மொத்த இவந்தோ அது ஒரு ரீமேக்காக இருந்தாலுமே கூட தமிழுக்குன்னு ஒரு யூனிக் ஃப்ளேவர் இருந்தது. ஹிந்திலலாம் பார்க்கவே முடியல என்னால, நான் சும்மா ட்ரை பண்ணலாம் பார்த்தேன் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன். பட் தமிழில் பார்த்துட்டு வேற எங்கேயும் எதுலையுமே என்னால் வந்து என்ஜாய் பண்ணவே முடியல. எனக்கு எப்பயுமே ஃபேவரட் பெர்ஃபார்மன்ஸ்னா ரஜினியோட தில்லுமுல்லு தான். ஓகே. அண்ட் இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் அவரோட அந்த காமெடி சைடை நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ மாஸ் படங்கள்ல காமெடியும் பண்ணலாம், கொஞ்சம் எடுத்துட்டு வரலான்ற. ஸோ வீராலாம் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ட்ரை பண்ணதான் அவர். அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாகவே எல்லா படங்கள்லையுமே கொஞ்சம் காமெடி அவர் ட்ரை பண்ண ஆரம்பிச்சார். பட் தில்லுமுல்லு தான் அவருடைய அந்த காமிக்கல் சைடுக்கான ஒரு ப்ரூஃபாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ நிறைய டேரக்டர்ஸ் அவரோட அசோசியேஷன் பற்றி பேசிகிட்டு இருப்போம். பட் ஸ்டில் பாலச்சந்தர் அவருக்கு கொடுத்த அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரோல்ஸ், அந்த ஃபிலிம்ஸ், அந்த கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ், அது அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெட்டீரியல் டு ஒர்க் அரவுண்ட். அதனால ஹி ஹாஸ் என்ஹான்ஸ் ஸ்கில் அந்த மாதிரி நம்ம சொல்லலாமா? ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஒரு நெட்ரிகன் அவரோட படங்களாக இருக்கட்டும், அகைன் அதுலயும் வில்லனா இருந்தாலுமே அதுல ஒரு காமிக்கல் டோன் இருக்கும். அதுல அந்த அப்பா ரோலுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல அதுல ஒரு காமிக்கல் டோன் இருக்கும், பயங்கர என்ஜாயபிளா இருக்கும். அதாவது நம்மளால வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸ்க்ரீன்ல வந்து ரஜினி வந்தாருன்னா இப்பயுமே அப்படிதான் இருக்காரு. ஸோ அப்போல இருந்தே அதை அவர் மெயின்டைன் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அண்ட் அந்த மாதிரி எமோஷனல் ஃபிலிம்ஸ், அந்த மாதிரி ஆக்டிங் ஓரியன்டா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த டைம்ல லைக் முள்ளு மலரும் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல வந்து இது இன்னும் இன்னைக்கு பேசப்படுது. பட் ஆனால் அவருடைய யூஷுவல் ஸ்டைல், அந்த சரத்பாபு இது பண்ணி அவருக்கு அந்த நீங்கள் அந்த ராமா ஆண்டாலும், ஸோ யூ கேன் சி போத் த சைட்ஸ். தங்கச்சி மேலே அந்த பாசம் அதுவும் இருக்கும், ப்ளஸ் ஒரு ஹீரோயிசம் அந்த யூத்துக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி அவருடைய இதுவும் இருக்கும் அந்த படத்தில். பார்த்தீங்கன்னா எங்கேயோ கேட்டகரியில் ஆளுநர் மாதிரி டோட்லி சட்டிலாக இருக்காது. யூட பிளேட் போத் இது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நம்ம அது வந்து பேசப்பட அந்த படத்தில் அவர் வந்து எவ்வளோ இதாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே ஒரு பர்சனல் ஃபேவரட் முள்ளு மலரும் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் என்னோட பர்சனல் ஃபேவரட் டைரக்டர்னா அவர் மகேந்திரன் சொல்லுவார். பாலச்சந்தர் சார் கூட பேசும்போது அவருடைய பாடி லாங்குவேஜும் சிமிலரா இருக்கும். மகேந்திரன் கிட்டே நிறைய பிக்கப் பண்ணிட்டார் அவர், ஆக்டிங் வைஸ் அந்த ஸ்டைல் வைஸ் கொஞ்சம் அதெல்லாம் பண்ணிட்டாருன்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. அது நமக்கு வந்து மகேந்திரன் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சது நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஓகே சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 90ஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் நம்ம பேசிட்டு இருந்தோம் 2011 வரைக்கும் கிட்டத்தட்ட நோ ஃப்ளாப்ஸ் மாதிரி இருந்ததுல அவரோட ரைஸ் டு சூப்பர் ஸ்டார்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா தவிர நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபிலிம் பேக் டு பேக் ஹிட்ஸ். அந்த ரைஸ் டு சூப்பர் ஸ்டார்டம் பற்றி பேசலாமா? That is the stage where actually நான் பிறந்து வளர்ந்து அப்படியே I got associated with superstar அப்படின்னு பார்க்கும்போது. So this Basha created this massive இது for me, I think. So அந்த songs அதெல்லாம் அது வளரும்போது that was the actual stage where I actually got connected with him. But later on when I started watching those films, ஒவ்வொரு படத்துலையும் there was something different. ஏன்னா நீங்கள் ஒரு படம் பார்ப்பீங்க, அதுலேருந்து வெளில வருவீங்க, அடுத்த படத்துக்குள்ளே போவீங்க, ஒரு கனெக்ஷனே இருக்காது. பட் எல்லாமே கமர்ஷியல் என்டர்டெய்னர்ஸாக இருக்கும், எல்லாத்துலேயுமே வந்து பெரிய காஸ்ட் இருக்கும், எல்லாத்துலேயுமே வந்து பயங்கர சாங்ஸ் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்குமே தவிர
the fact that each film was different from another, like the other film is like superb. ஏன்னா அந்த டைம்ல வந்து இப்போ இருக்கிற அளவுக்கு ஸ்டோரிஸோட அந்த டைவர்ஷன்லாம் கிடையாது, ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ நாலேஜும் கிடையாது, பட் ஸ்டில் there was so much to like explore, and he actually did all of that. ஏன்னா அது எல்லாமே நம்ம சேர்த்து பார்க்கும்போது it seems like nobody can ever do it again நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற like சினிமா இஸ் டிஃப்ரெண்ட், பட் அந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்கணும்னு the kind of graph that he had is like incomparable to none. So obviously 90s and then transforming into the 2000s, early 2000s. இப்போ நீங்கள் ஸ்டார்டம் பற்றி பேசும்போது பாஷா மென்ஷன் பண்ண மாதிரி ஐ திங்க் ரீசெண்டாக சுரேஷ் கிருஷ்ணா ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பார். பாஷா படத்தில் அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் அவரை கட்டுப்பட்டு அடிக்கிற சீன் வந்துட்டு ஷூட் பண்ணுறாங்க, அந்த ஷூட் நிறுத்திட்டார் ப்ரொடியூசர். கூப்பிட்டுட்டு அன்னைக்கு பேக்கப் பண்ணிட்டு கூப்பிட்டுட்டு இதெல்லாம் நீ பண்ணாதப்பா, தேட்டரில் வந்து கிழிச்சிருவாங்க, ரஜினி சாரை கட்டி போட்டு அடிக்கிறதுலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அவர் ஒத்துக்கவே இல்லை. அப்போ ரஜினி சாரே கன்வின்ஸ் பண்ணாராம் ப்ரொடியூசர். அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா 2 பேரும் கன்வின்ஸ் பண்ணி அந்த ஷூட் பண்ணாங்க. ஸோ இன் எசன்ஸ் என்னன்னா அவர் ஸ்டார்டம் அப்பயே அவ்வளோ பீக்கில் இருக்கு. ஒரு ஆக்டர் ஒரு சின்ன சீக்வன்ஸ் கட்டி போட்டு அடிக்கிற சீனை வந்துட்டு மக்கள் அப்படி எடுத்துப்பாங்கன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கு ப்ரொடியூசர் மனசுல. ஸோ தட் ஷோஸ் இஸ் ஸ்டார்டம் வேர் ஹிஸ் பீக் ஹஸ் ஆல்ரெடி ரீச் தெரிய வருது. ஸோ அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் ஏர்லி 90s அண்ணாமலை அண்ட் பாஷா அது ரெண்டு தான் அவர் சூப்பர் ஸ்டார்டம் தள்ளிச்சு. அண்ணாமலைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ரஜினி வேற மாதிரி அந்த மாஸ், அந்த ஃபேம், அந்த பாக்ஸ் ஆஃபீஸ், அண்ணாமலையிலேருந்து ஒரு புஷ் வந்துச்சு. நான் அண்ணாமலை நிறைய கான்ட்ரவர்ஷியலாக அப்போ வந்து அண்ணாமலை பேன் பண்ணிவிடுவாங்க அப்படிலாம் கூட நியூஸ் வந்து. ஏன்னா அப்போ ரூலிங் கவர்மெண்ட்டுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை அந்த டயத்தில் கிரியேட் ஆச்சு பிட்வீன் 91 to 96. ஸோ அண்ணாமலை வந்து ஒரு 50% புஷ் பண்ணுச்சு. அதை வந்து ஒரு பயங்கரமாக அது பாஷாங்கிறது எப்படின்னா அது வந்து ஒரு இப்போ புஷ்பா 2 வந்து ஓடிட்டு இருக்கு இல்லையா, அது ஒரு நாளைக்கு 200 இப்போ திடீர்னு இப்போ 4 நாளாக 1000 crores நம்ம ஒரு 1 year 2 years முன்னாடி ஒரு படத்தோட லைஃப் டைமே 1000 crores அச்சீவ் பண்ணால் பெருசாக நினைப்போம். இப்போ படம்னா 5 அது எப்படி ரன் ரேட் இருந்ததோ அதே மாதிரி அப்போ பாஷா வந்து அந்த ஒரு வெறித்தனமான ஓட்டம், ஒரு வெறித்தனமான அப்போ டாக் ஆஃப் த டவுனே பாஷா தான் இருக்கும். பாஷா பார்த்துட்டீங்களா படம் வந்து இன்ஃபேக்ட் 100th day கூட பார்த்தீங்கன்னா FDFS அளவுக்கு க்ரௌட் இருந்தது. அந்த மாதிரி அது ரெண்டு தான் அவரை வந்து ப்ரொபல் பண்ணிச்சு. அப்புறம் அந்த படையப்பா அதெல்லாம் வந்து obviously சிமெண்டட் ஐ திங்க். இதுக்கு நடுவுலுமே கூட அவர் வந்து அகைன் சொன்ன மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் வந்து வேற ஸ்டோரி லைன்ஸ் அவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருந்தார். ஜஸ்ட் வரும் கேட்டரிங் டு த மாசஸ்ன்னு இல்லாமல் நடுவில் உடைப்பாளி வந்தது, எஜமான் வந்தது. நடுவில் டோட்டலாக எஜமானில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேஷ்டி சடையில் தான் இருப்பார். அதுவே ஒரு டாக் மாதிரி இருந்தது அந்த படத்துக்கு. அப்புறம் வீரா சொன்ன மாதிரி ஃபுல்லாக காமெடியில் ஒன்று ட்ரை பண்ணார். தென் முத்து இருந்தது. முத்து வந்து ரீமேக், பட் ஸ்டில் அதான் சொல்கிறேன், அந்த ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது அவங்களுடைய ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். பட் அவருக்கு அந்த மாதிரியான டேலண்ட்ஸ் கிடச்சிது. அதை கரெக்டாக மேபி ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் மாதிரி எல்லாம் கரெக்டாக வந்ததுனால அவரும் அதை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே சொல்கிறோம் ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் ஹி யூஸ் டு சிட் வித் டேரக்டர்ஸ், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணலாம், இந்த டைமில் இது கரெக்டாக. அவருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மாசஸ் வந்து ரொம்ப பர்டிகுலராக அவர் இருந்தார். எப்பயுமே அவர் சொல்லுவாராம், எனக்கு வந்து ரோட்டில் இருக்க ரிக்ஷாக்காரனால கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும், எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து அவர் பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த பல்ஸ் வந்து அவர் ரொம்ப கரெக்டாக புரிஞ்சு வச்சிருந்தார். அதனால் அவர் அகைன் அண்ட் அகைன் அவரால் திரும்ப வந்து சொல்லி அடிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் பாஷா வந்து ஒரு ஹம்ங்கிற ஒரு படத்தோட அதுல ஒரு லைன் எடுத்து பண்ணாரு. அது வந்து ஒரு பயங்கரமான இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிம்னா பாஷா நம்ம சொல்லுவோம். அது ரீடிஃபைன் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். பாஷா வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம்கான ஒரு டெம்ப்ளேட்டை வந்து அடுத்த ஒரு 10 yearsக்கு வந்து அதே வேற மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயும் ட்ரை பண்ணாங்க. தமிழ்லயே பண்ணாங்க, தெலுங்குல நிறைய பண்ணாங்க, இந்திரா வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பண்ணாங்க. அதேதான் சிம்மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ அது திரும்ப ஆனா அது ரீடிஃபைன் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன் நான் டோட்டலாவே. பாஷாங்கிறது வந்து அதான் ஒரு ஃபினாமினா தான் அது பாஷாங்கிறது. நீங்க சின்ஸ் ஹம் மென்ஷன் அவரோட ஹிந்திலையும் அவரோட ஸ்டார்டம் வந்துட்டு ரொம்ப அதிகம். ஏன்னா அவர் ஹம் பண்ணும்போது அமிதாப் இருக்காரு, அவரும் ஒரு சூப்பர் ஸ்டார்டமோட இருக்கிற ஒரு ஆக்டர். அவர் கூட சேர்ந்து பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு தக்க வச்சுக்கிட்டார் அந்த ஸ்டார்டம் அவ்வளோ பேர் ஆக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ நாட் ஜஸ்ட் தமிழ், நாட் ஜஸ்ட் சவுத் இந்தியா, அந்த ஒரு 90s வந்துட்டு he had crossed borders and gone to national level னு சொல்லலாம். அதுவும் ஒரு பெரிய lot of films ஹிந்தில பண்ணாரு. I think standalone also he gave a lot of hits னு நினைக்கிறேன். அப்போ கங்குவான ஒரு மலையூர் மம்மடியான வந்து ஹிந்தியில ஜிராஃப் 3 பண்ணிருப்பாங்க. அதுல அமிதாப் கமாலும் இருப்பாங்க. நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. ஒரு 10 படம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் ஹிந்தில, if I'm not wrong. அந்த மாதிரி அப்போ ஹிந்தில பண்ணது ஸ்லோலி அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்டம் அட்டைன் பண்ணும்போது அகைன் அந்த மார்க்கெட் எக்ஸ்பான்ஷனுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. லைக் ஹிந்தியில் அவரோட படங்கள் தொடர்ந்து
டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அது பயங்கர ஹிட்ஸாக இருந்தது. ஸோ அவர் வந்து அதர் லாங்குவேஜஸில் பண்ண படங்கள் வந்து அவருக்கு வந்து இன்னைக்கு அவர் வந்து அவரோட படங்கள் வந்து மற்ற லாங்குவேஜஸில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய படங்கள் தான் இப்போ 2.0 ஹிந்தியில் அதிகம் பண்ணியிருக்கு, உங்களுக்கு வந்து தெலுங்குலேயும் ஒரு படம் தான் அதிகம் பண்ணியிருக்கு, இப்போ ஜெயிலர் கன்னடாவில் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த இப்போ நம்ம பேன் இண்டியா ஸ்டார்டும் பண்ணுறப்ப ஆக்சுவலாக ரஜினியும் கமல் அவர் 2 பேருமே பேன் இண்டியா ஸ்டார்ஸாக 80ஸ்லேயே ஸ்லோவாக உருவாக்கிட்டாங்க. பட் இவருக்கு வந்து எப்படின்னா இந்த லேட்டர் பார்ட் ஆஃப் 90s இது ரியலாக இந்த படங்கள் இப்போ சிவாஜியோ இல்லை எந்திரனோ 2.0 வந்து அப்படி ரிலீஸ் ஆகும்போது தேட்ரிக்கல் சக்ஸஸாகவும் இவரால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா இன்றைக்கும் ஒரு நார்த் இந்தியாவில் போய் நம்ம மூல முடுக்கில் சவுத்லேருந்தோ தமிழ்லேருந்து கேட்டால் நேம் ரெகனைஸ்டு உள்ள ஸ்டார்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இவர் இஸ் ஆன் த டாப் ஆஃப் த லிஸ்ட். அதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2.0 வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸ். இவர் படங்கள் மற்ற படங்கள்லாம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி தமிழில் ஓடும்போதே பார்த்தவங்களும் இருக்காங்க, இல்லை டிவி அது மாதிரி சிவாஜி சந்திரமுகி எல்லாமே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்துச்சு. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டெக்கேட்ஸ் ஆஃப் சக்ஸஸ் நாட் ஓன்லி இன் தமிழ் ஆர் சவுத், கண்டிப்பாக தெலுங்குலேயும் சரி கர்நாடகாலையும் சரி நார்த் இந்தியாலையும் சரி அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் ஒரு ஸ்டார்டம் சூப்பர் ஸ்டார்டம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து they refer his name. ஏன்னா அந்த செலிப்ரேஷன்ஸ் அந்த எஃப்டிஎஃப்எஸ் அந்த இது வந்து இன்றைக்கும் அது வந்து ஒரு யூனிக்காக நார்த் இந்தியாவில் பார்க்கப்படுது ரஜினி சார் படங்கள்லாம். அண்ட் இப்போ நம்ம 50 years ஆஃப் ரஜினி சார் பற்றி பேசும்போது அவர் என்ட்ரி ஆகும்போது அஃப்கோர்ஸ் எம்ஜிஆர் சிவாஜி ஆல்மோஸ்ட் தேர் இன் ரிட்டையரிங் ஸ்டேஜ் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கமல் சார் அப்போவே வந்து ஹி யூஸ்ட் டு பி சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. கமல் வந்து இஸ் பிகஸ்ட் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அப்போவே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமுமே லாட் ஆஃப் ஸ்டார்ஸ் ஹவ் கம் லைக் எக்ஸிட் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. பட் ஸ்டில் இப்போவும் வரைக்கும் இருக்கிறாரு. ஏன்னா நம்ம பார்க்கும்போது அவர் இருக்கும்போது மோகன் வந்திருந்தாங்க, தென் பிரபு கார்த்திக் வருதார், லைக் அவங்களோட பீக் இருந்தது. தென் சரத்குமார் விஜயகாந்த் இருந்தாங்க, ராமராஜன் பேக் டு பேக் ஹிட்ஸ் கொடுத்துட்டு விஜயகாந்த் கிட்டத்தட்ட ஒரு ரஜினி ஃபேன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 15-16 ஹீரோ கம்பேர் பண்றாங்க. மிட் 70s சத்யராஜ் எல்லாமே. அண்ட் ஆஃப்கோர்ஸ் விஜய் அஜித் இப்போ வரைக்குமே ஸ்டில் இஸ் தேர். ஸோ அந்த லாங்கிவிட்டி வந்து எப்படி பாசிபிள்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்றைக்கி அவர் 73 years ஓல்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதே இதில் வந்து அவர் கூட கான்டெம்பரரிஸாக இருக்கிற ஒரு சிரஞ்சீவி எடுத்துக்கலாம், இல்லை அமிதாப் எடுத்துக்கலாம், அவங்களால இன்னும் அதை புல் ஆஃப் பண்ண முடியல. பட் ஹீ இஸ் த ஒன்லி ஆக்டர் இன் இந்தியன் சினிமா ஹூ குட் புல் ஆஃப் லைக் ஒரு 500 crores 600 crores நெக்ஸ்ட் 2 films வந்து 1000 கூட பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை புல் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டராக 73 years இருக்க முடியுமா? இன்னைக்கு வேர்ல்டு லெவல்லையுமே ஆள் இருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஐ திங்க் அவர் கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிக்காமல் இப்போ அமிதாப் பச்சன்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேரக்டர் சீனிக்காம மாதிரி ஒரு மாதிரி அவர் மற்ற படங்களில் ஆனால் இவர் லீட் ஆக்டராகவே நடிச்சிட்டு இருக்காரு. ஈவன் ஃபிடஸ் மூவிஸ் லைக் காலா ஆர் கபாலி விச் மே நாட் பி என்ன சொல்கிறது பட் அந்த படத்துக்கு அவருடைய பேரில் தான் அந்த படங்கள் இருக்கும். he didn't do anything. ஸோ அந்த இதை மெயின்டைன் பண்ணார். அதே சமயத்தில் அந்த படங்கள் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த புல் கொடுத்தது. இப்போ ஒருத்தர் வந்து வயசான காலத்தை ஹீரோவை போட்டு அந்த படம் காசு பண்ணலைன்னா யாருமே அடுத்த படம் எடுக்க மாட்டாங்க. ஒரு சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் அவர் மாற்றி மாற்றி நடித்தாலுமே சரி அந்த படங்கள் அவருடைய பேரில் தான் ஓப்பன் ஆச்சு. அவர் லீடாக இருந்தார், டைட்டில் ரோல் பண்ணார். பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கூட்டி கழிச்சு பார்க்குறச்சே கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அது இன்னும் கன்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஐ திங்க் மற்ற ஹிந்தியில் சில இதுலாம் சில பேர் வந்து அப்பா ரோல் அண்ணா ரோல் அப்படி சில பேர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோவாக இந்த 70 வயசில் நடிக்கிறது வேர்ல்ட்லேயே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஐ திங்க் அவரோட ஆஃப் ஸ்க்ரீன் பர்சனாலிட்டி கூட எனக்கு ஐ திங்க் இட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். அவரோட ஹியூமிலிட்டி முக்கியமாக அந்த காலத்துலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் ஆக்டர், பெரிய கான்ட்ரவர்சியஸ் சிக்காத ஒரு ஆக்டர், ஒரு ஸ்டாரு. அதுக்கப்புறம் தன்னை தானே வந்துட்டு எனக்கு இவ்வளோதான் தெரியும், பட் நான் அதை ஏற்றுக்கிற ஒரு 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 அக்செப்டன்ஸ் கூட வேணும் ஒரு ஸ்டாருக்கு. நிறைய பேர் வந்து ஒரு கர்வத்தோடு சுற்றிட்டு இருப்பாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும். பட் அவர் ஐ திங்க் அந்த ஒத்துக்கிற ஒரு விஷயமே வந்துட்டு ஆடியன்ஸை வந்துட்டு அவருக்கு அவர் மேலே தனி மரியாதை இருக்குது. இப்படி அக்செப்ட் பண்ணுறாரு, இதுக்காக ஒரு படமே பார்க்கலாம். அதே மாதிரி வெளியில் பெரிய பந்தா இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருப்பார். ஐ திங்க் அதெல்லாம் கூட ஒரு ஃபேக்டராக இருக்கும் டு புல் ஆடியன்ஸ். ஒரு பாயிண்ட் இஸ் குட் பாயிண்ட். ஏன்னா இப்போ நம்ம வெளியே பார்க்குற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இஸ் ரியல் லைஃப்பில் பார்க்குறது இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஒன் வி see on the screen. ஸோ சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பார்க்கணும்னு நினச்சா நீங்கள் தியேட்டரில் தான் போய் பார்க்கணும் என்ன தேதிக்கும், விச் இஸ் லைக் விச் ஆட்ஸ் டு இஸ் ஆன் ஸ்க்ரீன் பர்சனாலிட்டி. இங்கே இருக்க ரியல் லைஃப்பில் வந்து வேறு மாதிரி சில குழந்தைங்க வந்து சினிமாவை பார்த்துட்டு சென்னையில் வந்து அவங்க பார்க்கணும்னு நினச்சா இல்லை இவர் இல்லை அப்படின்னு சொன்னவங்களாம் சில குழந்தைங்க அந்த மாதிரிலாம் நினச்சிருக்கு ஆக்சுவலாக.
என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஃபினாமினா தான் ரஜினிங்கிறது. நம்ம கிராக்கே பண்ண முடியாது அதை. ஏன்னா கிராக் பண்ண யாராவது ட்ரை பண்ணலாம் இல்லையா அதை. ஏன்னா இப்போது அந்த ஆஃப் ஸ்க்ரீன் அண்ட் ஆன் ஸ்க்ரீன் பர்சனான்னு ஒன்று இருக்கு இல்லையா, எல்லாருமே வேணால் ஏன்னா எம்ஜிஆர் வாஸ் வெரி கான்ஷியஸ் அபவுட் இஸ் இமேஜ் பப்ளிக். எப்பயுமே வந்து அவர் வந்து அதில் ஒரு ஒரு பர்டிகுலர் காஸ்டியூமில் தான் வருவார், லுக்காக வந்து அப்பியரன்ஸாக இப்படி தான் இருக்கணுன்றது. பட் ரஜினி வந்து அதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. அவர் வந்து தலைவாரவே லைக் முடியிருந்த கூட தலைவாரினது கிடையாது. அவர் ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு கதர் ட்ரெஸ் போட்டு தான் வருவார், ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பார். அஃப்கோர்ஸ் அவரோட ஹியூமிலிட்டியும் அவர் டவுன் ப்ளே பண்ணியிருக்காரு. என்கிட்ட பென்ஸ் கார் இருக்குது, போயஸ் கார்டில் வீடு வச்சிருக்கு, எல்லாரும் சிம்பிள்ன்றாங்கன்றதையும் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. அண்ட் அவரால் வந்து அது வந்து ஆடியன்ஸ் எவ்வளோ பேரை ஏற்றுப்பா, எவ்வளோ ஆக்டருக்கு அந்த லெவரேஜை கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆடியன்ஸ் நீங்கள் வந்து இப்படி வரலாம், ஸ்க்ரீனில் வரும்போது மட்டும் நீங்கள் இப்படி வரலாங்கிறத வந்து எவ்வளோ ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்கன்னே தெரியல. அதான் அது நம்மளால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாபா மாதிரி ஒரு ஒரு அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு படம் வந்து ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் இமீடியட்லி அவர் எல்லாருக்கும் ரீஃபண்ட் பண்ணுறாரு படம். ஏன்னா இது என்னுடைய ட்ரீமு, நான் வந்து பாபாஜி பற்றி ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சேன், ஸோ என்னால் யாருக்கும் நஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓவர் நைட் 2-3 தெரிஞ்ச டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கூப்பிட்டு ப்ரொடியூசர்ஸ் கூப்பிட்டு எல்லாருக்கும் பைசல் பண்ணார். இப்போ கூட நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க எப்படிலாம் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓவர் நைட்டில் எல்லாருக்கும் போச்சு, வட்டி முதலமாக போச்சு, யாருக்கும் எந்த லாஸும் இல்லை, மொத்தத்தையும் அவரே எடுத்துக்கிட்டாருன்றது அதுவே ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப கால்குலேட் பண்ணி தான் அவர் சந்திரமுகின்ற ஒரு படத்தை வந்து கமிட் பண்ணுறாரு. அண்ட் சந்திரமுகின்றது அவருடைய பேர் கிடையாது படத்தில். எப்பயுமே பெரிய ஹீரோ படத்தில் அவருடைய, நான் அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே உழைப்பாளினா அது ரஜினி தான், வீரானா ரஜினி தான், எஜமான ரஜினி தான், படையப்பா எல்லாமே, அருணாச்சலம் எல்லாமே ரஜினி தான். ஆனால் சந்திரமுகின்ற ஒரு பேரோட ரஜினி ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அண்ட் அதோட ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா சோபனா தான் அதில் ஹைலைட். சோபனா தான் அதில் அவார்ட் வினிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. மோகன்லால் மோரார்லஸ் ஒரு கேமியோ மாதிரி தான் வந்திருப்பார். அதை அவர் வந்து கன்னடத்தில் பார்த்து அதை ஜட்ஜ் பண்ணி சரி நம்மளுக்கு ஒர்க்காகவும் பண்ணலாம் அப்படிங்கிறது காலே வந்து நிஜமாக ஒரு பெரிய விஷயம் அந்த டைமில். ஸோ அவர் கரெக்டான அந்த ஜட்ஜ்மெண்ட் இருந்திருக்கு, நம்ம இதை பண்ணால் இது ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் இருந்திருக்கு. பட் அகைன் எல்லாருக்கும் அது நடக்குமாங்கிறது நம்மளால சொல்லவே முடியாது. அண்ட் எனக்கு வந்து பர்சனலாக வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன விஷயம் வந்து இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி தான். எனக்கு வந்து பயங்கர டிசப்பாயிண்டிங். நான் வந்து வருவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் அவர் சொல்லிட்டாரு, கமிட்மெண்ட் கொடுத்துட்டாரு, வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவர் வந்தால் ஜெயிப்பாரா அந்த மாதிரிலாம் நான் நினைக்கவே இல்லை. எப்படி இருந்தாலும் ரஜினி தான், நம்ம எப்படி இருந்தாலுமே அவரை நம்ம பார்க்க தான் போகிறோம், நம்ம அவரை ரசிக்க தான் போகிறோம். ஆனாலுமே கூட வரேன் அப்படின்னு அவ்வளோ நாள் சொல்லிட்டு ஒரு பெரிய அதுக்கு ஒரு ஹைப்பும் கொடுத்துட்டு வரேன்னு ஓப்பனாக சொல்லிட்டு டக்குன்னு வந்து கொரோனா டைமில் வந்து பேக் அடிச்சது வந்து எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் இப்போது நான் வந்து சாதாரண ஒரு ஃபேன், நான் வந்து ரொம்ப ஒரு எந்த ஃபேன் கிளப்லையும் கிடையாது. நான் வந்து என் ஸ்பேஸில் ரஜினி என்ஜாய் பண்ணுற ஒரு நார்மலான ஒரு ரசிகன். பட் அவருக்காக ரசிகர் மன்றம் வச்சு அவருக்காக வெயிட் பண்ணி அவர் இவ்வளோ நாளாக அரசியல் வருவார், இதெல்லாம் எதிர்பார்த்த எவ்வளோ பேருக்கு அது என்னை விட மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். அவங்க மேபி அவங்களோட கெரியரை கூட ஸ்டேக்கில் வச்சிருக்கலாம் அவங்க ரஜினிக்காக. இப்படி பண்ணிட்டாரே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் அவரோட படம் எப்படி ஓடும்னு நினைச்சிட்டு இருக்க அப்புறம் தான் ஜெயிலர் வந்து அது எப்படி ஓடிச்சு, அது எப்படி அதுவும் விக்ரம் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் வந்ததுக்கு அப்புறம் வர ஜெயிலர் வந்து அதையும் தாண்டி ஓடுது அப்படின்னும் போது அதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அந்த ஃபினாமினாலாம். ஏன்னா நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஆப்வியஸ்லி இவரோட ஃபிலிம்ஸ் நம்ம பார்க்க வேண்டாம் அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் கூட நினைக்கிறாங்க. அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா வந்து டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி எதுவும் பண்ணல. சரி ஓகே, அவருக்கு தெரிஞ்சே தான் அவர் அனௌன்ஸ் பண்ணாரு. இமேஜ் பயங்கரமா வந்து இதுவாகும், எல்லாரும் பொலிட்டிக்கலா எல்லாரும் பயங்கரமா அவரை கலாய்ப்பாங்க, ஆல்ரெடி சினிமாவில் கலாய்ச்சிட்டு இருக்கவங்களும் அவரை பத்தி தப்பா பேசுவாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுதான் அவரை சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் ஜெயிலர் இருந்தது. அண்ட் இப்போ தமிழ் சினிமாவை குளோபல் ஸ்டேஜில் இந்த ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் புஷ் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது கமல் சார் ஆஃப்கோர்ஸ் இனிஷியலி அவரோட ஃபிலிம்ஸ் நிறையா அது மாதிரி நடந்தது. அண்ட் தென் சங்கர் பண்ணிட்டு இருந்தார், ரஜினி சார் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் சேரும் போது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு இப்போ இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே சொல்கிறோம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி மேலே நம்மளால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. பட் த ஃபஸ்ட் சவுத் இண்டஸ்ட்ரி டு பிரேக் தட், லைக் நம்ம இதில் ஹிந்தி ஃபிலிம் ரேஞ்சுக்கு நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு பண்ண படம் வந்து சிவாஜின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். ஒரு ஓவர்சீஸில் நமக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஒரு மார்க்கெட் இருக்கிறதா இருக்கட்டும். அந்த 2 பேரோட காம்பினேஷன் ஃப்ரம் சிவாஜி அண்ட் தென் இந்திரன் தென் 2 ஆஃப்கோர்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம அந்த காம்பினேஷன் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஸோ அவங்களோட காம்பினேஷன் 2 பேர் சேரும் போது அது எப்படி பூம் ஆச்சு லைக் இந்த மார்க்கெட்? பேசிக்கலி டைரக்டர் நம்பர் 1 சங்கர் சார், இந்த ஆக்டிங் ஸ்டார்டமில் நம்பர் 1. ஸோ 2மே சேரும்போது வந்து ப்ளஸ் ஏஆர் ரஹ்மான் அவங்களும் இருந்தாங்க, ஹீரோயின்ஸும் அவங்க நல்ல டாப்பில் ஒரு பிரம்மாண்டமான படமாக அதை எடுத்தாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் பஃபே மாதிரி எல்லாமே டாப் லெவலில் இருந்தது. அது 2 மெயினாக இவங்க 2 பேரும் சேர்ந்தது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து நம்ம அளவுக்கு வாரம் படம் பார்க்க மாட்டாங்க. அவங்க மேபி ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு ஒரு படம், ஏன்னா தே மே டு ஸ்பெண்ட் சம் டாலர்ஸுங்கிறப்ப அவங்க யோசிச்சு தான் எங்கேயும் படம் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது வேல்யூ ஃபார் மணியாக இருந்தது.
ஸோ அதனால் எல்லாருமே அந்த படங்களை ஒரு தடவை 2 தடவை பார்த்ததுனால தான் நமக்கு அப்பயே இந்த $1 மில்லியன் கிளப் அதில் எல்லாம் போக ஆரம்பிச்சு சில பேர் சிவாஜி தான் உங்களுக்கு யூஎஸில் ஃபஸ்ட்டு லீட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மாதிரி மலேசியா, சிங்கப்பூர் எல்லா ஊர்லேயுமே, ஆஸ்திரேலியா, யூகே எல்லா ஊர்லேயுமே பிஸ்னஸ் இது பண்ணிச்சு. அது ஒரு ட்ரெண்ட் சென்டராக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் ஹீரோஸ் பிக் காம்பினேஷன் வித் பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ்னு வந்தது. ஸோ கண்டிப்பாக தேவர் த பைனியர்ஸ் இன் பூம் இன் கிவிங் எ மார்க்கெட். இப்போ நம்ம சொல்ல 100 crores 200 crores அதுக்கெலாம் வந்து அந்த படங்கள் வந்து ஒரு ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணிச்சு ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் ஹரி சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியில் சிக்காத ஆக்டர்னு சொல்லி. பட் ஸ்டில் அவர் நிறைய ஓப்பனாகவே அக்செப்ட் பண்ணிப்பார். நான் வந்து யூஸ் டு ஸ்மோக் அலாட், நான் ட்ரிங்க்ஸ் நிறைய பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் வந்து ஆக்டர்ஸ் வந்து பொது மேடையில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ரஜினி, ஆக்சுவலாக நான் ரஜினி ரசிக்க ஆரம்பிச்சது எங்கள் அப்பா. நான் அவர் வெறி பிடிச்ச ரஜினி ஃபேன் அவர். ஸோ அப்போ சொல்லுவாங்க அந்த டைமில் மீடியா கூட சண்டையெல்லாம் வந்து அப்போல்லாம் சில கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்துருக்கு அந்த 80s டைம்லலாம். பட் அது பெருசாக அவரோட இமேஜை பாதிக்கல. ஓப்பனாகவுமே இப்போவுமே சொல்கிறாரு, நீங்கள் பண்ணாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் ஸ்டில் அப்படி ஒரு ஆக்டர் வந்து வெளியில் சொல்லும் போது ஜென்ரலாக அவரோட இமேஜ் பாதிக்கப்படலாம், அவரோட படங்கள் ஓடாமல் போகலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்து இந்த க்ளீன் இமேஜை மெயின்டைன் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஆல்தோ அந்த விஷயங்கள்லாம் இருந்தால் கூட வெளில வரும்போது வந்து அது பண்ண வேண்டாம், அது தெரியாமல் பார்த்துக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறேன். ஓப்பனாகவே சொல்லியிருந்தேன். ஒரு தடவை குடிச்சிட்டு நான் பாலச்சந்திரா ஷூட்டிங்கில் வந்து நான் ஷூட் முடிஞ்சிச்சுன்னு நினச்சி நான் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஷாட் எடுக்கணும் வந்துட்டாங்க, கூப்பிட்டாங்க, வேறு வழி இல்லாமல் வந்தேன். அதுக்கப்புறம் பாலச்சந்திர திட்டினதையும் சொல்லுவார் அவர். இதெல்லாம் வந்து யாருமே பேசவே மாட்டாங்க. ஐ திங்க் க்ளீன் இமேஜ் வெர்சஸ் ஆனஸ்டி பாத்தீங்கன்னா ஆனஸ்டி தான். ஆனஸ்டி ட்ரம்ப்ஸ் மோர் தென் க்ளீன் இமேஜ், இஸ் ஆனஸ்டி பிளேட் அ வைட்டல். ஆமா. அண்ட் அந்த ஹிந்தி ஃபிலிம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதர் லாங்குவேஜஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவர் ரீமேக்ஸ் பண்ணும்போது கூட அந்த ரீமேக் அந்த ஒரிஜினலை விட பெட்டர் பண்ணலாம். நம்ம முன்னாடி அதை பேசி லைட்டாக அந்த டாபிக் டச் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். அந்த டேரக்டர்ஸ் கூட யூஸ் டு சிட் அண்ட் டிஸ்கஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அண்ணாமலை வந்து அதுவுமே அகெயின் ஹிந்தி ஃபிலிம் ரீமேக். ஆனால் அந்த சக்ஸஸும் அண்ணாமலையும் கம்பேர் பண்ணிங்கன்னா அண்ணாமலையோட சக்ஸஸ் பெட்டராக இருக்கும். அண்ட் ஹம் நீங்கள் ஹம்மை சொல்லும் போது சுரேஷ் கிருஷ்ணா ஐ திங்க் வாஸ் பார்ட் ஆஃப் ஹம் அந்த டீமில் ஏடியா இருந்தார். இவர் அந்த லைன் பிடிச்சி அந்த கிளைமேக்ஸ் மட்டும் எடுத்து அங்கேருந்து நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தார் சுரேஷ் கிருஷ்ணன். அது ஐ திங்க் அவர் ஹி ஒர்க்ட் அரவுண்ட் இட் அண்ட் eventually it became பாஷா. ஈவன் சந்திரமுகியுமே கூட அந்த லக்கெல்லாம் ரஜினி கொண்டு வந்ததுதான். ஸோ அதாவது ஒரிஜினலில் கிடையாது. என்னதான் அதை வந்து வஞ்சித்திரதா இவர் அடாப்ட் பண்ணி கன்னடத்தில் வேற வெர்ஷன் பண்ணாலுமே கூட தமிழில் வந்து ரஜினி வந்து தன்னுடைய ஸ்டைலுக்கு அதை மாற்றிக்கிட்டாரு. ஸோ அந்த வேட்டையன் தான் உங்களுக்கு அந்த படம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. சந்திரமுகியை விட வேட்டையன் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அதை கேஷின் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸோ வேட்டையன் வந்து தனி பிராண்ட் மாதிரி ஆச்சு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா அதில் இன்னொரு ரீசன் மேபி பர்சன்டேஜ் ஆஃப் இட் வந்து நான் வந்து அவர் நிறைய படம் பார்க்குறாருன்னு சொல்லுவேன். பிகாஸ் ஹீ இஸ் ஒன். நீங்கள் தெலுங்குல பார்த்தீங்கன்னா லைக் தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டார்ஸ் ஹூ கம் அவுட் வீக்லி படம் வரும்போது படம் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறது இருக்காங்க. தமிழில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு கூட அலங்குங்கிற படத்துக்கு வந்து அவர் லைக் ஒரு ட்ரெய்லர் லைக் பார்த்துட்டு அவர் ஹி ஹஸ் விஷ் த டீம். ஸோ he is watching a lot of films which makes him be in the trend at all times. ஏன்னா இப்போ வந்து யார் டைரக்டர் ட்ரெண்டில் இருக்கா அதெல்லாம் வந்து டாப் ஆஃப் ஹிஸ் மைண்டில் இந்த வயசில் அவர் வச்சுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இதை வந்து அவர் இப்போலேருந்தே பண்ணல, அவர் ஹோம் ஒர்க்காக அவர் ஒரு 20-30 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தட் இஸ் த ரீசன் வை வி கீப் சேயிங் தட் நம்ம வந்து அவர் டைரக்டர்ஸோட உட்காரும்போது பேசுகிறாருன்னா the better films are born out of bigger discussions. ஏன்னா அவர் ரொம்ப வந்து நிறையா அதை பற்றி பேசும்போதோ இல்லை ஆடியன்ஸுக்கு என்ன வேணும்னு யோசிக்கும் போது ஆடியன்ஸ் என்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து when he brainstorms அந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் பெட்டராக யூஸ் டன் இட். அண்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் மாதிரி தோனி வந்து இப்பயும் ஐபிஎல் ஆடிட்டு இருக்காரு, சூப்பர் ஸ்டார் இப்பயும் பேட்டிங் ஆடிட்டு இருக்காருன்னா ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ஸ் தான் நினைக்கிறேன் in their own fields. Because like you can't be the best version of yourself like without hard work like and without continuous consistency. அது ஒரு ரொம்ப லாங் பீரியட்ல பண்ணது வந்து as I said in the beginning itself like unmatched to anybody else. That is really huge. Also அவர் வந்து இப்போ டைரக்டர்ஸ் வந்து ஒரு ப்ரீவியஸ் பிளாக் பஸ்டர்ஸோ அவர் பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்லி எனக்கு அதை தான் சொல்லுங்கன்னு சொல்லி தான் இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த படங்கள் எல்லாமே அந்த டைரக்டர்ஸோட ப்ரீவியஸ் மூவிஸ் பிடிச்சிருந்து அது ஹிட் ஆகி பிளாக் பஸ்டர் ஆகி இவரே அவங்கள கூப்பிட்டு கதை கேட்டு பண்ண படங்கள் தான். நீங்கள் நம்ம இப்போ நீங்கள் அண்ணாத்தையிலேருந்து இப்போ இது ஜெயிலர் வரைக்கும் எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ஜெய்பீம் டைரக்டர் கூப்பிட்டு பண்ண படம் தான் இப்போ வேட்டையன். ஸோ அந்த விஷயத்தில் அவரை பாராட்டணும். நம்ம ஒரு படம் பார்க்குறோம், பிடிச்சிருக்கு, ஓடி இருக்கு, மக்களுக்கு அது பிடிக்கும், அந்த டேரக்டர் வந்து பல்ஸ் தெரியுதுன்னு தான் சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் somehow he makes a bond with them. அண்ட் அவங்க கூட இப்போ ஜெயிலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா
நெல்சனுக்கு ஒரு பெரிய அவருடைய பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தில் அவர் கூப்பிட்டு வச்சு பண்ணி ஒரு பெரிய அவுட்புட் கொடுக்குறதுங்கிறது இட்ஸ் அ குட் ஹெல்த்தி திங். அவர் நான் சூப்பர் ஸ்டார், நான் போய் கேட்க மாட்டேன் அப்படிலாம் இல்லாமல் இல்ல அது அவர் ப்ரெஷரும் பண்றது கிடையாது. எனக்கு ஏதாவது சொல்லுங்க, எனக்கு இருந்தா அப்படிதான் ஐ திங்க் சமர் அந்த வில்லிங்னஸ் டு ஈவன் இப்போ கூட டு கண்டினியூ ஒர்க்கிங் சொல்லலாம். எனக்கு வயசாயிடுச்சு, ஐ வில் டேக் இட் ஸ்லோன்னு சொல்லலாம். அதுல இன்னும் வந்துட்டு இப்பதான் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்றாரு. 90s ல பார்த்தா 2 years 3 yearsல கேப் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் ஒன்னு வந்துருது. அண்ட் சம் இயர் லைக் ஹீஸ் ஷூட்டிங் 2 ஃபிலிம்ஸ்லாம் கூட ஷூட் பண்றாரு. அந்த விஷயங்களுமே நம்ம பாக்குறோம். அண்ட் சில படங்கள்லாம் வந்து லைக் பொன்னியின் செல்வன்லாம் அவர் வந்து he was very interested. அதுல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு படையப்பால வந்து அந்த ஒரு கேரக்டர் ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் நந்தினியோட இன்ஸ்பிரேஷனாக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் ஹி ரீட்ஸ் அ லாட். அவர் சொன்ன மாதிரி படங்கள் நிறைய பார்க்குறாரு, நிறைய விஷயங்கள் அவரோட தமிழ் ரீட் பண்ண முடியலன்னா கூட ஒரு ஆடியோ புக் கேட்டுட்டு அது மூலமாக லைக் ஏதாவது நம்ம பண்ண முடியுமா, எப்படி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற விஷயம். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே இவ்வளோதான் ரஜினி அப்படின்னு நிறைய ஸ்டேஜஸில் சொன்ன விஷயங்கள் சொல்லிட்டே தான் இருக்காங்க, இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. பட் அதையும் தாண்டி போயிட்டே இருக்காரு. அந்த மூமெண்ட்ஸ் பற்றி சொல்ல முடியும். பாபா முடியும் போது அவ்வளோதான் ரஜினி அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தெர் வாஸ் அ டைம் லைக் 70s 80sல அந்த மாதிரி பில்லாக்கு முன்னாடியுமே பில்லாக்கு முன்னாடி வாஸ் சப்போஸ் டு ரிட்டையர். ஆமா, அவர் வந்து ரொம்ப அவர் சுற்றி பயங்கரமான நெகட்டிவ் இமேஜ் மீடியாலேயும் ரொம்ப அவரை இது பண்ணிட்டே இருந்தாங்க. அவராலையும் வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டாரு. அந்த டைம் கொஞ்சம் ட்ரிங்கிங் ஹேபிட் அவர் ரொம்ப மோசமாக இருந்ததுன்ற மாதிரியும். பட் பில்லா வந்து டோட்டலாக மாத்திடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய சமயத்தில் பாலச்சந்தர் சார் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணி அவரை நடிக்க கூப்பிட்டு வந்திருக்காரு நினைக்கிறேன். அவர் எப்பப்பெல்லாம் வந்து he was wearing லைக் கல்யாணம் ஆனப்போ ஒரு பிரச்சனையாச்சு, இது ப்ளஸ் அவர் ட்ரிங்கிங் ஹேபிட், நர்வஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னு சொல்லியிருப்பாரு. கமல் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, இவர் கமல் கிட்ட போய் நான் விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். போயிட்டு எப்போ பார்த்தாலும் வந்து இது ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டு வந்து சொல்லுவாரு. அப்புறம் நான் தான் வந்து திரும்ப அவரை உட்கார வச்சு பேசி அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீபிரியா அவங்களும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லாட் ஆஃப் டைம்ஸ் யூ வாண்ட் டு குவிட். அப்புறம் அகைன் அது வந்திருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் ஜெயிலருக்கு முன்னாடி கூட அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அகைன் அதான் அந்த பொலிட்டிக்கல் திங்னால பிரேக் எடுக்க போகிறதா மாதிரி இருந்தது. அண்ட் அகைன் இதாச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடியுமே லைக் அந்த கொச்சடையான் முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் பண்றது கொச்சடையான் முன்னாடி அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதுக்கப்புறம் அவரால் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இது ரொம்ப சிம்பிள். யூனிவர்ஸ் டசன்ட் வாண்ட் ஹிம் டு ஸ்டாப். பாலிடிக்ஸ்லயும் வந்து அந்த 96க்கு இதாச்சு. அப்போ திரும்பவும் வந்து ஒரு தடவை இதை பற்றி லாஸ் வேகஸ்லாம் அடிக்கடி போயிடுவார். அப்போ எலெக்ஷன் டயத்தில் வந்து இங்கே இருக்க மாட்டார், யூஎஸ் போயிடுவார். அந்த மாதிரி ஹிமாலயஸ் போயிடுவார். ஐ மீன் ஒரு மாதிரி இப்போ கூட நம்ம ரஜினி சார் வந்து கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. சரி, இப்போ லோகேஷ் கனகராஜ் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, அடுத்து வந்து மாரி செல்வராஜ் அப்படின்னு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. கண்டிப்பாக நீங்கள் 90s வந்து ப்ரிடிக்ட் பண்ணி என்ன பண்ணுவாரு தெரியாது. படம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படியே அருணாச்சலம் 97ல் வந்ததுன்னு நினைக்கிறேன். 99ல படையப்பா பாபாக்கு அப்புறம் அப்படியே கேப் விட்டாருன்னு நினைக்கிறேன். சந்திரமுகிக்கு 2 years கேப். 2-3 years அப்பலாம் பாத்தீங்கன்னா அவருக்கு அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாரா பண்ண மாட்டாரா பாத்தீங்கன்னா தீபாவளி வரதெல்லாம் கருப்பு மதுரையில எல்லாம் கருப்பு தீபாவளி போஸ்ட் அடிச்சு விட்டுவாங்க. ஏன்னா அவரோட படம் அப்பெல்லாம் எனக்கே ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா நீங்க 90s நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிட் 90s to 2095 2000 ரொம்ப கம்மியா படம் இருப்பாரு. நமக்கே தோணும் என்னடா அதுதான் அவரோட பிரைம் ஃபார்மா இருக்கிற இடம். பட் அப்போ வந்து 2 years 3 yearsனு கேப். மேபி அப்ப அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுனால he had to be more conscious நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இமீடியட்டா எதையும் பேக் டு பேக் பண்ணாம கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து போனோம். மேபி பாபா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாரு, ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஓடிடுன்னு அவர் நினைச்சிருக்கலாம். பட் பாபாவுடைய ஃபெயிலியர் வந்து கண்டிப்பா அவரை வந்து நிறைய யோசிக்க வச்சிருக்கும். அதனால தான் அதுக்கப்புறம் அவர் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. மீடியாக்கும் அவர் ஐ திங்க் he stopped giving interviews. அதனால வந்து நமக்கு அப்ப அவர் மைண்ட்ல என்ன இருந்ததுன்னு தெரியல. இப்போ இந்த அளவுக்கு accessible கிடையாது. accessible இல்ல. Another thing to note here was the successes were bigger in this period. பாஷாக்கு அப்புறம் ஆமா, எல்லாமே பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால வந்து இப்போ ஒரு ஃபெயிலியரை வந்து அவர் அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த சக்சஸ், அந்த படம் வந்து சக்சஸ் ஆகணும். அது சின்ன சக்சஸா பெரிய சக்சஸா மிகப்பெரிய சக்சஸ். ஏன்னா எல்லா படமே முன்னாடி படத்தை விட பெரிய ஹிட். ஒவ்வொரு படமுமே பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு. அதுக்கு அடுத்த வர படம் வந்து அதை வீட் பண்ணுதுன்னும் போது ஸோ படையப்பாக்கு அப்புறம் கண்டிப்பா அவருக்கு நிஜமாவே பெரிய ப்ரெஷர் வந்துருக்கும். திங்க் பண்ணவே ரொம்ப டைம் தேவைப்பட்டிருக்கும் மேபி அந்த டைம்ல. ஸோ தட் இஸ் த ரீசன் வை அந்த கேப் கூட வந்திருக்கலாம். பட் ஆஸ் தே செட் நிறைய இஷ்யூஸ் அவரை சரௌண்டிங் இருந்தது. பட் அவரால் கான்ட்ரோவர்சின்னு இல்லாம அவரை சுத்தி கான்ட்ரோவர்சி எப்பயுமே அதான் சொல்லுவாங்க. நான் நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்ணும்போது 3 பேர் தான் நியூஸ் மேக்கர்ஸ் அந்த டைம்ல. இவங்க ஜெயலலிதா மேம், கருணாநிதி அண்ட் ரஜினி, இவங்க 3 பேர் இருந்தா பேப்பர் வீக்கும் ஹெட்லைன்ல. ஸோ இது வந்து எப்பயுமே சொல்லுவாங்க கான்ஸ்டன்டா. நான் ஜேர்னலிசம் படிக்கும் போதே சொல்லுவாங்க அதை. இவங்களாம் தான் நியூஸ் மேக்கர்ஸ். ஸோ இவங்க பேர் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நியூஸுக்கு நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துரும். அது எவ்வளோ சாதாரணமான நியூஸாக இருந்தாலும் சரி, அவங்க சும்மா வாக்கிங் போனாங்கன்ற நியூஸாக இருந்தாலுமே சரி, அது வந்து ஹெட்லைனில் வந்துடணும் அப்படின்னு.
இல்லை இப்போ ரீசெண்டாக நக்கீரன் கோபால் சார் சொல்லியிருந்தாரு, அவங்க ரஜினி ரசிகன் ஒரு பத்திரிக்கை மாலை இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த காலங்கள்ல நிறைய இருந்தது. Actually ரஜினி 30-40 நிறைய ரஜினி magazines பேர்ல இருக்கு. ரஜினி பேர்ல நிறைய இருக்கு. ரஜினியின் குரல் ஆமா, ஆனா, நிறைய அது இருக்கு. இப்ப குமுதம் விகடன் மாதிரி அப்போ வந்து ரஜினி பேர்லயும் 30-40 பத்திரிகை ஆமா. இருந்தா, அப்போ ஒரு மனுஷனோட ஸ்டார்டம். இப்ப Social ஃபேன் media பேஜஸ்க்கான முன்னாடி ஈக்குவலன்ட் equivalent. ஆமா Correct. இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்து நம்ம அந்த ஹங்கரை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 80ஸ்லயும் 90ஸ்லயும் சோஷியல் மீடியா இல்லாத போது ஒரு ஃபேனுக்கு வந்து அந்த பத்திரிகைகள் தான் வாங்கி பிடிச்சா ரஜினியோட பழைய படங்கள், பழைய பஞ்சர்நாச்சலம், எஸ்பி முத்துராமன் பேட்டி, அது இதுன்னு ஏதாவது சில நானும் பார்த்துருக்கேன். இந்த விகடன் குமுதம்லாம் இந்த பாபா அதெல்லாம் பார்க்கும்போது வாரம் ஒரு நியூஸ் போட்டே ஆகணும். இந்த பாபாலாம் வரும்போது எப்படின்னா வித்தவுட் ரஜினி நியூஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கும், ஏதாவது ஒண்ணு வேணும். அது பாட்டு அந்த பத்திரிக்கையே விற்காத அளவு இருக்கும். நக்கீரன் ரொம்ப ரஜினி ரசிகனோட சேல்ஸ் தான் அவங்கள வந்து ரொம்ப நாளைக்கு இன்னைக்கு நக்கீரன்லாம் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குன்னா, அந்த காலத்தில் அந்த பத்திரிகையோட லாபம் வந்து அவங்கள மற்ற துறைகள்லையும் எக்ஸ்பேண்ட் பண்ண வச்சிருக்கு. அது அது ஐ திங்க் இட்ஸ் ஃபினாமினன் நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்தியா வேர்ல்ட்லேயே கூட அது நம்ம யாருக்கும் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ ஆக்டர்ஸ்லாம் வந்து பாலிடிக்ஸ் வராங்கங்கிறப்போ நிறைய பேர் வந்து வராதிங்க, இல்லை வராததுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அப்போ அவரோட வாய்ஸ்க்காக வந்து லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இல்லை அவர் ஏதாவது சொல்லணும், அவர் ஏதாவது ஏன்னா அது ஒரு தட் ஒன் டைம் அவர் டிஎம்கே சப்போர்ட் பண்ணிட்டாருங்கிறதுனால அதுக்கப்புறம் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அவர் ஏதாவது பேசுவாருன்றது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆரம்பிச்சிச்சு. அவர் சொல்லணும்னு எந்த அவசியமே கிடையாது. பட் அகைன் அவர் சினிமாவில் பேசின டைலாக்ஸை கோரிலேட் பண்ணிட்டு ஸோ கண்டிப்பாக அவர் வந்து பொலிட்டிக்கலாக ஏதாவது ஸ்டாண்ட் எடுப்பார், ஏதாவது பேசுவாருன்றது வந்து அவரு வாய்ஸ் கொடுத்தாலும் அவர் தான் வரணுங்கிறதுக்காக வாய்ஸ் கொடுக்கல, மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களே சிஎம். அதனால தான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப யாராவது தான் வந்து அது இருக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து மற்றவங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கலாம். அவங்க சிஎம் 96ல அவர் அப்படிதான், அவரே கூட சிஎம் இருக்கலன்னு சொன்னா 96ல எல்லாருமே யோசிச்சு அவர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு டீம் பண்ணலாம் சொல்லுவாங்க. இவர் சோ சொன்னாரு, நீங்க ஆரம்பிச்சு வாங்கன்னு சொன்னாரு. பட் இவர் தான் வந்து வேணாம். க்ளோசஸ்ட் அந்த ஈஸியஸ்ட் பாத். அப்போ 96 தான் பொதுவாக ஒரு கன்சென்சஸ் நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்து 96ல வந்து he was very close. Correct. But he gave up or he gave away. 2-3 விஷயம் ரஜினி பண்ணல சொன்னாங்க. ஷோ சொல்லி வந்து ஐபிஎல் டீம் ஒன்று வாங்க சொன்னாரு, அவர் வாங்கல. அரசியல் வர சொன்னாரு, வரல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த டிசிஷன் எடுக்கிறாருல்ல, அதுதான் அவர் இந்த இடத்துல நீங்கள் பிரேக் நம்ம சொல்கிறோம் 2 years 3 yearsனு. இன்னைக்கு வந்து ஒரு படம் ஓடலனாலோ இல்லை நல்லா ஓடிட்டாலோ உடனே ஒரு படம் பண்ணுறாங்க. ஓடலனாலுமே அந்த ஸ்டார்ஸ் வந்து பண்ணுறாங்க, அவசரமாக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணுறாங்க. பட் இவருக்கு அந்த எந்த டென்ஷனுமே இல்லாமல் ப்ராப்பராக நம்ம ஒரு படம் அசம்பிள் பண்ணுறோம், அது கரெக்டாக போகணும், அதை வந்து அந்த ஜட்மெண்ட் கரெக்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த 90s ப்ரைம் ஃபார்மில். இப்போ மேபி ஒரு ஃபியூ இயர்ஸ் அந்த 2014க்கு அப்புறம் இல்லை இப்போ ஆடியன்ஸ் டேஸ்ட்டுமே ரொம்ப வேலிடாக இருக்கு இல்லையா? நம்ம ரொம்ப சுமாரான படம்னு சொல்கிறோம், அது பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. ஸோ ஆடியன்ஸுக்கே என்ன பிடிக்குதுன்றது நமக்கு தெரியல. குழப்பமா இருக்கு, ஒரே குழப்பம். அது அவருக்கு இன்னும் பெரிய குழப்பமாக தான் இருக்கும். எனக்கு இது வேட்டையன் வாஸ் நாட் as bad as அண்ணாத்தே. ஆனால் அது அஃப்கோர்ஸ் இப்போ இருந்த டாக்ஸிக் ஃபேண்டம் இருக்கு இல்லையா? எனக்கு ஆக்சுவலி வேட்டையன் ரொம்ப பிடிச்சிருந்தது. சர்ப்ரைசிங்லி வேட்டையன் வந்து one of மேபி ஜெயிலருக்கு அப்புறம் வந்தனால ஜெயிலரை தாண்ட முடியல. அந்த ஹீரோயிசம் தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருப்பாங்க. ஸோ ஆனால் வேட்டையன் வந்து அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நிஜமே ரொம்ப நல்லாவே இருந்தது. மேபி படம் அந்த ஒன்ஸ் ராணா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த படம் கொஞ்சம் இன்டர்வல் பிளாக் கில்ட்டி ஆர் நாட் கில்ட்டி சூப்பர் ஸ்டார் அப்படி காட்டுறதே பெரிய விஷயம். இது அகைன் மெயின் ஸ்ட்ரீம்ல கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக அவர் ட்ரை பண்ண ஒரு விஷயம். அவர் டிப்பிக்கலாக ஒரு ஹீரோ தப்பு பண்ணுவாருங்கிற ஒரு மேட்டராகவே அதை வந்து டீல் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதெல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் தான். அதான் என்ன சொல்றது, இப்போ இருக்கிற இந்த சூழலுக்கு வந்து நம்மளுக்கே குழப்பமா இருக்கும்போது அவருக்கு இன்னும் பெரிய குழப்பமா. மேபி அவர் பாலிடிக்ஸ் வந்து சினிமாவில் பேசும்போது ஒத்துக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா காலா இருக்கட்டும், கபாலியா இருக்கலாம். பட் காலம் அந்த டைமிங்னால வந்தது இல்லையா? அந்த தூத்துக்குடி அகைன் அந்த பாலிடிக்ஸ்னு ஒரு விஷயம், ஒரு மெசேஜ்னு சொல்லும் போது மேபி அது somehow it's not இல்ல அப்படி நான் நினைக்கல. அது அட் தி எண்ட் ஆஃப் தி டே என்டர்டெயின்மெண்ட் தான். அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் கம்மியா இருந்ததுன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க படத்தை. ஸோ நார்மல் ஆடியன்ஸுக்கு முக்கியமான விஷயம் வந்து நீங்க நம்ம சொல்ற மெசேஜ் கிடையாது. படம் போர் அடிக்காம இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ அந்த படம் அவ்வளோ என்கேஜிங்காக இல்லைங்கிறதுனால அதோட ரிசல்ட் அப்படி இருந்தது. தவிர எனக்கு வந்து பொலிட்டிக்கல் மெசேஜுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரஜினியா பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, என்டர்டெய்னரை தான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அண்ட் when it comes to ரஜினிகாந்த் எப்பவுமே ஒரு சின்ன ஸ்கேர் இருக்கு. even though it doesn't look like the horse is going to stop. அவர் இன்னும் 4 படம் தான் பண்ணுவாரோ, இன்னும் 2 படம் தான் பண்ணுவாரோன்னு ஒரு ஸ்கேர் இருக்கு. ஸோ அந்த 2 படம் 4 படம் பண்ற டைம்ல ஏன் இந்த மாதிரி பண்ணணும், நீங்க எங்களை என்டர்டெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபியூ இயர்ஸ் பேக் வென் ஆப்வியஸ்லி லைக் அண்ணாத்த எல்லாம் வரும்போது போதும்ப்பா, அவரால் ஃபைட் பண்ண முடியலப்பா, அவரால் மாஸ்க் காட்ட முடியலப்பா, அவரால் எதுவுமே இதுவே இல்லை, அவர் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ தான் அதுக்கப்புறம் ஜெயிலர் வந்தது. ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா படத்துலேயே மொத்தமாக 4 கிக் தான் பண்ணியிருப்பாரு, ஃபைட் சீனே கிடையாது.
ஆனால் ஒவ்வொரு சீனும் மாசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தட் இஸ் அ பாத் பிரேக்கர் இன் இட் செல்ஃப் இல்லையா? ஸோ அப்படி வந்து இப்படியும் ரஜினியை காட்ட முடியும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் தான் வாட் நெல்சன் brought forth and showed, and that film became such a big blockbuster and went so well. ஸோ அதான் ஸ்பீக்கிங் அபவுட் ஜெயிலர், பிஃபோர் ஜெயிலர் வந்து ஆல்மோஸ்ட் சில பேர் வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு அவரால் சண்டை போட முடியாது, இந்த மாதிரி பேச முடியாது, கஷ்டம், ஹெல்த் இஷ்யூஸ், அவர் இன்னும் எத்தனை படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜெயிலர்ல பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 கிக் தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்டா டிசைன் பண்ண படம் ஃபார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அண்ட் அதுல வந்து ஒவ்வொரு சீனும் மாசா இருக்கும் ஈவன் தோ. ஸோ தட் brought out another ஸ்டைல். இப்படியும் வந்து நம்ம ரஜினி படம் பார்க்கலாம், இப்படியும் வந்து நம்ம லைக் யூனோ அவரை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டான ஐ வுட் சே இட்ஸ் a slight experiment that actually worked in favor. ஸோ அது வந்து ஒரு நியூ ஸ்டைல like it opened up, and now he is sitting with Coolie and obviously his upcoming slate, which is like you know இன்னும் bigger, இன்னும் massive, and hopefully he can be the one. தமிழ் சினிமாவுக்கு ஒரு 1000 crore film எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி கொண்டு வரணும்னா அவரால் முடியும். அண்ட் இப்போ நம்ம ஜெயிலர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போது அந்த மாதிரி ஒரு ஏஜ்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து இன்னுமே அதர் இண்டஸ்ட்ரியில் ஏன் நம்ம வந்து பண்ணல அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது திஸ் குட் பி ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ல இந்த மாதிரி ஒரு யங் மைண்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. லாட் ஆஃப் அவங்க வந்து இன்னும் தேர் ஸ்டிக்கிங் டு த ஓல்ட் கமர்ஷியல் டைரக்டர்ஸ், அவங்க கூட படம் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த நியூ கொலாபரேஷன்ஸ் அங்கெல்லாம் நடக்க மாட்டேங்குது. பட் ரஜினி லைக் முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒருத்தர் படம் ஓடுதுன்னா லைக் நானே போய் பேசுகிறேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கரண்ட் ட்ரெண்டில் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ ரீடிஃபைனிங் த ஹீரோயிசம் அகெயின். அண்ட் 2025 நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன மாதிரி இஸ் ஆங்கரிங் பொட்டன்ஷியல் 1000 crore ஃபிலிம்ஸ். ஒன்று இல்லை 2 படங்கள் இஸ் கோயிங் டு ஆங்கர். ஸோ அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வாட் ரோட் நெக்ஸ்ட் ஃபார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சரி, ஆன் த நோட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ 50 years of சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அண்ட் வி ஆர் விஷிங் ஹிம் மெனி மோர் இயர்ஸ் ஆஃப் சக்ஸஸ், குட் ஹெல்த் அண்ட் எவ்ரி திங். விஷிங் ஹிம் ஹாப்பி பர்த்டே. வாழ்த்துக்கள் தலைவா. Happy birthday, superstar. Long live. Thank you.